திரு ராமசாமி, ஒன்றாக இருந்த ஒரே தலைமையின் கீழ் இயங்க வேண்டும் என்று விரும்பி இருந்த கட்சியை உடைச்சது பிஜேபி. இப்ப இந்த தொடர்ச்சியான எல்லாவும் நடக்கிறதும் அவங்களுடைய விருப்பத்தின்படிதான் ஷானவாஸ் ஒரு குற்றச்சாட்டு தொடங்கினார் இந்த விவாதத்தை. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க என்னன்னா, அண்ணன் ஆளும் ஷானவாஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன். எங்க இருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க, இன்னைக்கு திமுகவோட ஆட்சி காலத்துல இருக்க ஆன்டி இன்கம்பன்சி ஃபீலிங், அவர்கள் செய்கிற தவறு, பழங்குடியினரும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் இன்னைக்கு எப்படி இழிவா நடத்துறாங்க, பேசுறாங்க, சில தலைவர்கள் வந்து வாக்குக்காக எப்படி அவங்கள பேசுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ஈரோடு தேர்தல் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம எதை பத்தி பேசினா இன்னைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு தீர்மானத்தை போடுறாரு. அப்ப அதை பற்றி ஒரு கருத்து சொல்றாரு. இதுல என்ன ஸ்மார்ட்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க கூட ஸ்மார்ட்டா இதை வேற ஒரு பக்கமா உங்க ஆர்குமெண்ட்டை தொடங்குறீங்கன்னு பாக்கலாம். அதுல இல்ல அண்ணன் ஆளும் ஷானவாஸ் ஸ்மார்ட் இல்ல அப்படின்றீங்களா? அவங்க ரொம்ப திறமையா இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சியை பத்தி பேச தேவையில்லை. இன்னைக்கு வந்து மக்கள் படுற கஷ்டத்தை பத்தி தேவையில்லை. ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷன் இன்ஃபிளேஷன்ல என்ன இருக்கு அதை பத்தி நம்ம பேச தேவையில்ல. ஸ்டேட்டோட பட்ஜெட்டை பத்தி பேச தேவையில்ல. இந்த இது என்ன, ஈரோடு எலெக்ஷன்லயே ஒவ்வொரு தலைவர்களும் என்ன வாக்குறுதிகளை வைக்கிறாங்க, என்ன மாதிரி பேச்சு இருக்கு, என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, மற்ற கட்சி தலைவர்களை பத்தி எப்படி அவங்க பேசுறாங்க, அதை பத்தி எல்லாம் நம்ம பேச தேவையில்ல. நம்ம இன்னைக்கு அதிமுகக்குள்ள இருக்க ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து நம்ம பெருசுப்படுத்த தொடர்ச்சியா ஒரு நீங்க கடந்த 10 நாள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் விவாதமா இருந்திருக்கு. இன்னைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அந்த கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், இன்னும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிக்குது. 3ஆம் தேதிக்கு பிறகு என்னங்கிறது பார்க்கணும். அப்படிங்கிறப்போ அவர் ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் போது அதுவும் பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் தானே. அதை பற்றி அதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு நான் தேர்தல் கிளம்பும் போது தேர்தல் சார்ந்த விஷயங்கள் இன்னும் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற போது இது வந்து இன்னொரு 3 நாள் கழிச்சு இல்ல 6 நாள் கழிச்சு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஏன் இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, நீங்க இன்னைக்கு இந்த கூட்டத்தை கூட்டிய திரு ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி கேள்வி எழுப்பல. இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கு யார் இதை செய்ய சொன்னார்கள் கேள்வியை அவர் எழுப்புறாரு. அதற்கான பதில சொல்லல. அதனுடைய தொடர்ச்சியாக தானே இதெல்லாம் வருது. இல்ல இது முதல் பொசிஷன். ரெண்டாவது நீங்க இந்த இதுக்கே வாங்க. ஒண்ணும் இல்ல, அவங்க தர்ம யுத்தம் அப்படின்றது என்ன சொல்றாங்க, அவங்க முதல்ல இருந்தே அஇஅதிமுக தனிச்சையா நிக்கக்கூடியது. அவங்களோட பெருந்தலைவர்கள் இருவர், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இல்லாம அவங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்றது, அந்த தர்ம யுத்தத்துல அவங்களோட ரோல் என்ன இருக்கு இல்ல அப்படின்றது அடுத்தபடியா. ஆனா எப்படி இருந்தாலும் கட்சி அப்படின்றதுதான் மிகைப்படுத்தி இரண்டு தலைவர்களுமே பாக்குறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது இன்னைக்கு வந்து தேர்தல் உரையில பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த அறப்போராட்டத்துக்கு பொதுமக்கள் வந்து பெருந்திரளா வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்றாங்க. அந்த அறப்போராட்டம் அப்படின்றது என்னது, இங்க இருக்க ஆட்சி என்ன தவறுகள் செய்யறாங்க, அதை தாண்டி நம்ம வந்து எப்படி செயல்படுறோம், அவர்களோட அது இந்த ஆட்சியில இருக்க குறைய காமிக்கும் போது அதற்கான வாக்கை எப்படி அளிப்பீங்க அப்படின்றது, அதையும் சேர்த்துதான் இந்த தர்ம யுத்தம் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். தர்ம யுத்தம் வந்து ஒரு இண்டிவிஜுவலோடது கிடையாது. ஆனா வந்து மகாபாரத்தையும் கோட் பண்ணாங்க, மகாபாரதம் வந்து ஒரு முறைதான் வந்தது அப்படின்னு. அந்த தர்ம யுத்தம் ஆரம்பிச்சு இன்னைக்கு முடியல அப்படின்றதுதான். என்ன, அஇஅதிமுக நிலையான ஒரு கட்சி, நிலையான ஒரு எதிர்கட்சி, மக்களுக்காக இருக்கிற ஒரு கட்சி அப்படின்றத அவங்க போர்ட்ரே பண்ணணும். அந்த தர்ம யுத்தம் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான். அதாவது தர்ம யுத்தம்னு நீங்க பாக்குற ஒரு பொருள் ஒண்ணு, திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்லக்கூடிய ஒரு பொருள் ஒண்ணு. நீங்க சொன்னீங்க திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சொன்னதெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கீங்க. அவர் தான் போய் சொன்னாரு ஒன்றாக இணைந்து வாங்க அப்படின்னாரு. இவரு வேட்பாளரை திரும்ப பெற்றுக்கிட்டாரு. இன்னைக்கு சொல்றாரு என்ன மதிச்சு அழைக்க கூட மாட்டேங்கிறாங்கன்னு. அப்ப ஒரு என்டிஏவா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு நீங்க தான் போய் 2 பேரும் ஒன்னா போங்கன்னு சொன்னீங்க. இப்ப இவர் தேர்தலில் பரப்புரை செய்வதற்கான ஏற்பாட்டை யாரு முன்னின்று செய்யணும், அதையே செய்யல அப்படிங்கிற கேள்வியிலையும் அவங்க முன்னேறாங்க. நீங்க அதுதான் பாருங்களேன், இப்ப கூட்டணி அப்படின்றதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேட்பாளரை வைக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணங்கள்ல இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களோட வேட்பாளர் நாங்க போடல, அஇஅதிமுக அவங்களோட வேட்பாளரை நிறுத்துவாங்க அப்படின்ற முடிவுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருந்தாலும் அந்த வேட்பாளரை பாஜக நிக்கிறனால இல்ல,
இல்லாமையே அவங்க வந்து அந்த வேட்பாளரை திரும்பி எடுத்துக்கிட்டாங்க. வேற எந்த கட்சிகளும் வந்து அவங்க வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கல. ஒன்றா இணைந்துதான் அவங்க செயல்படுறாங்க. ரெண்டு விஷயத்தை அக்னீஸ்வரனும் குறிப்பிட்டாருங்க. நீங்க அவரு வேட்பாளரை வாபஸ் பெற்றதுக்கு காரணம் பிஜேபி போய் சந்திச்சு பேசியது ஒன்றா இருக்குன்னு சொன்னாங்க, அதை கேட்டாரு. ரெண்டாவது, பிஜேபி வேட்பாளரை நிறுத்தினால் ஆதரிக்க தயார்னு சொன்னாரு. அதற்கு பிறகும் நீங்க வந்து அவரை கைவிட்டுட்டீங்களான்ற விமர்சனத்தை திரு சுப்ரத்னம் உள்ளிட்டவர்கள் அன்றைக்கே ட்விட்டர்ல போட்டாங்க, தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அப்ப அந்த இடத்தை யாரையுமே கைவிடுறது, அதான் நீங்க யாரையுமே கைவிடுறது கிடையாது. இது கூட்டணியை ஒன்னா சேர்த்து கொண்டுட்டு போறது அப்படின்றது. ஆமா, நீங்க தனியா பரப்புரை நடக்குது, எல்லாரும் தனித்தனியா பரப்புரை நடத்துதுல. கூட்டணியா ஒன்றாக இருந்து பரப்புரை கூட செய்ய முடியலன்னா எப்படி கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்டாக்டா இருக்குன்னு சொல்றது? இல்லையா, அவங்களுக்குள்ள இருக்க ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்களோட வாக்காளர்களை எப்படி சேர்க்கிறாங்க, அந்த வாக்கு எப்படி வந்து அன்னைக்கு மாறுது, பேலட் பாக்ஸ்ல என்ன வருது அப்படின்றதுலதான் அந்த வித்தியாசம் இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் சொன்னீங்க ஒரு கட்சியை ரெண்டா பிரிச்சாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு. அந்த கட்சியை ரெண்டா பிரிக்கிறதுக்கும் ஒன்னா சேர்க்கறதுக்கும் அதான் அந்த அண்ணனோட குற்றச்சாட்டை தான் சொல்றேன். ஸ்மார்ட்டா அவங்களோட ஒரு சோ அந்த குற்றச்சாட்டுக்குமே அந்த கட்சியோட நிலைமை எப்படி இருந்தது, பாஜகவோட ரோல் அன்னைக்கு என்ன, அன்னைக்கு இந்தியாவோட பொசிஷன் இந்த ஸ்டேட்ல எப்படி இருந்துச்சு, திமுகவோட நிலைமை எப்படி இருந்தது அன்னைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஜக என்ன ரோல் பிளே பண்ணாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதை தாண்டி இன்னைக்கு வந்தா எப்படி சந்திச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு சிவசேனா கட்சியில நடக்கக்கூடிய இந்த சின்னம் ஒருத்தருக்கு போகுது, ஷிண்டேக்கு போகுது. யார பிஜேபி ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்க என்ன நிலைப்பாடு வரும்? அல்ல சட்ட ரீதியாகவே ஒரு வழக்கறிஞர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, இப்ப அதே இங்க பொருந்துமா, இங்க வேறு நிலைப்பாடு எடுக்கப்படுமா அதிமுக? இல்ல, நீங்க சட்ட ரீதியா பாத்துக்கோங்க. நான் சட்ட ரீதியா முதல்ல பேச அதுக்கப்புறமா வந்து பொலிட்டிக்கல் லீனிங்ஸோட வரேன். முதல்ல சட்ட ரீதியா எடுத்துக்கோங்க. என்ன பொசிஷன் எலெக்ஷன் கமிஷன் இப்போ இல்ல, முதல் முறையா நமக்கு எப்ப தேவை வந்து 1964 காங்கிரஸோட பிளவு போது தேவை வருது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க எப்படி அதை டிசைட் பண்ணிட்டு வராங்க. அன்னைக்கு வெறும் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி ஜிஓ இஷ்யூ பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு சட்டமே இருக்கு, எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர்னு தனியா சட்டமே இருக்கு. அதுல ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம எப்படி வந்து ஒரு தேர்வு செய்யணும், தேர்வு செய்யக்கூடாதுன்னு. அந்த தேர்வுலயும் வந்து அதிகபட்சமான எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பார்லிமெண்டேரியன் எம்எல்ஏ மட்டும் இல்லாம மத்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் எந்த சைடு இது பண்றாங்க, பார்ட்டியோட ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு அப்படின்னு. அது நீங்க பாத்தீங்கன்னா ஷிண்டே அவர்கள் இடத்துலயும் அவங்க ஒரு இடத்துல அவங்களால டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுது. இங்கேயும் அஇஅதிமுக அப்படி அந்த இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த வேறுபாட்டை தான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஷிண்டே விவகாரத்துல எவ்வளவு நாள்ல அந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு, அதிமுகவில் இவங்க இடைக்கால பொதுச்செயலாளருங்கிற அந்த தேர்தலை நடத்தி முடிச்சு தீர்மானங்களை நிறைவேற்றி தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த பிறகும் இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை முடிவு பண்ணல. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நீதிமன்றத்துடைய உத்தரவுனாலதான் இன்னைக்கு ரெட்டலையை தவிர ஆணையம் இன்னும் கொடுக்கல. அப்ப ரெண்டுமே எப்படி பாக்குறாங்க, பிரிச்சு பாக்குறாங்க. நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், இது வந்து பொலிட்டிக்கலாவே இல்லாம லீகலா மட்டும் நான் ஆன்சர் பண்றேன். அங்க ஏன்னா அதற்கான சூட்டும் அதற்கான அப்ளிகேஷனும் போடப்பட்டு அதற்கான டெசிஷன் எடுக்கணும்ன்ற கேள்வி இதற்கு முன்னரே வந்து விட்டது. இங்க வந்து அப்படி இல்ல, அந்த மீட்டிங் நடத்துனதுதான் தவறுன்னு வந்திருக்கே தவிர சிம்பிள் யாருக்கு அப்படின்னு ஒரு ஒரிஜினல் பெட்டிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் முன்னாடியும் கிடையாது. அதுல ஒரு சூட் வந்து பெண்டிங்கா இருந்து சிம்பிள் எனக்கு அதாவது இவங்க வந்து பொதுக்குழு கூட்டி இடைக்கால பொதுச்சாளர்னு நாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம்னு ஆவணங்களை ஒப்படைச்சிட்டாங்க சார். இன்னைக்கு வரைக்கும் ஆவணங்கள் அப்டேட் ஆகல தேர்தல் ஆணையத்துல. அதுதான் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதுதான் நான் சொல்றேன். எலெக்ஷன் சிம்பிள் ஒரு கட்சிக்கு வந்து தீர்வு எந்த கட்சிக்கு ஒரு எலெக்ஷன் சிம்பிள் வரணும் அப்படின்ற டெசிஷன் எடுக்கணும்னா அதை சேலஞ்ச் பண்ணி சூட் ஃபைல் பண்ணணும். அஇஅதிமுக 2 தலைவர்களுமோ இல்ல 2 தரப்பினருமோ யாராவது இன்னைக்கு சிம்பிள் எங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு சூட் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கு அந்த மாதிரி நிலுவையில கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி எங்களுக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு எந்த சிம்பிள் கொடுப்பீங்க அப்படின்றதா கேள்வியை தவிர இந்த சிம்பிள் எங்களுக்கு தான் ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. அங்க ஏற்கனவே அதற்கான அப்ளிகேஷன் இருக்கு. நான் ஒரு அப்ளிகேஷனே போடாம எனக்கு நீங்க ஒன்னும் டெசிஷனே கொடுக்கலன்னா அது எப்படி அபத்தமா இருக்கா இல்லையா?